பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 28:25. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். யாரெல்லாம் கர்த்தரை நம்புறீங்க? உங்கள் வாழ்க்கை செழிக்க மாற்ற அவர் வல்லவர். எப்படியாப்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், எப்படியாப்பட்ட வியாதியாக இருக்கட்டும், எப்படியாப்பட்ட வறுமையாக இருக்கட்டும், அவர் எல்லாத்தையும் மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். யாரெல்லாம் அவரை நம்புறீங்களோ உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற, வியாதியை விடுதலையாக்க, சுகம் கொடுக்க, ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை நம்புங்க, உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றிக்கொள்ளுங்க. எப்படி வேணாலும் இருக்கலாங்க. தாறுமாறான வாழ்க்கையாக கூட இருக்கலாம். இயேசுவே என்று யாரெல்லாம் கூப்பிட்றீங்களோ, யாரெல்லாம் நம்புறீங்களோ, அடியனுடைய வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட சூழ்நிலை இது மரண பள்ளத்தாக்கு, மரணமான காரியங்கள் இருந்து கூட ஆண்டவர் விடுவித்தார். இயேசுவே என்று கூப்பிட்டேன். அநேகரை நான் தேடி ஓடினேன், சுகம் கிடைக்கவில்லை. இயேசு நான் நோக்கி கூப்பிட்டேன், என் வாழ்க்கையை மாற்றினார். அவர் சூழ்நிலையை மாற்றுகிறவர். கர்த்தரை முதலாவது நம்பணுங்க. இயேசு என் தெய்வம் என்று யாரெல்லாம் நம்புறீங்களோ நிச்சயமாக அவரை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக. ஆமென். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோகத்தில் இயேசுவின் நாமத்தினாலும் சமூகத்தில் தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கிற இந்த பிள்ளைகள் மத்தியில் இயேசுவே உடைய காரணம் இருந்து அந்த பிள்ளைகளை வழிநடத்தும்படியால் நீ சொன்னீரப்பா. என்னை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் என்று சொன்னீரப்பா. அவனை நம்பி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களப்பா. என்ன காரியமாக இருக்கட்டும், அவன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், நீர் அவரை சுகப்படுத்தி ஆசீர்வதித்து அவரை பலிக்கு பெருக உதவி செய்யும். நம்பினவர்கள் ஒரு போதும் வைக்கப்பட்டு போகணும்னு சொல்லிட்டப்பா. எத்தனை வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறேன். இயேசுவே இந்த நாளில் அந்த பிள்ளைகள் மத்தியில் சப்பா ஒரு ஆசீர்வாதத்தை வந்து கொண்டது. உன்னை நம்பிட்டாங்கப்பா, நீ ஆசீர்வதிக்க. ஆமென், ஆமென். காட் பிளஸ்.